ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நாம் நிறைய வீடியோவில் மூடாக்குன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ முதல்ல இப்போ மூடாக்குனா என்ன, அதை நான் ஏன் அதிகமாக சொல்கிறேன், அதில் என்னென்னலாம் இருக்குது மற்றும் அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுக்கிட்டு அடுத்த தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ முதல்ல மூடாக்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில் காயுது, மண் இருக்குது, மண்ணில் இருந்து தண்ணி அப்படி ஆவியாகுது இல்லைங்க. அப்போ மண் மேலே ஒரு போர்வையை ஒரு மாதிரி அமைச்சி மண்ணில் இருந்து நீர் ஆவியாகிறது தடுக்கிறதோட அதே மாதிரி களைகளையும் கட்டுப்படுத்துறது. அதுவும் எப்படி, பண்ணையில் இருக்க பொருட்கள் மூலமாகவே பண்ணுறது தான். இது பேர் தான் மூடாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ரகங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னா இலை மூடாக்கு இருக்குது, அதே மாதிரி சருகுகள் மூலமாக இருக்குது, அதே மாதிரி கல் மூடாக்கு இருக்குது, அதே மாதிரி உயிர் மூடாக்கு இருக்குது. இதில் ஒன்று நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பண்ணையோட வேலியோரங்களில் இருக்க செடிகளோட இலைகள் இல்லை அந்த செடியோட தண்ணிகள், அந்த மாதிரி செடிகளை பயிர்களுக்கு கீழே மண்ணுக்கு மேலே போட்டு விட்டணும். பயிர்களை ஒட்டி அந்த மாதிரி போடுறது, அதாவது இலைதலைகளை போடுறது, அது இலை மூடாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூடாக்கா. இதுக்கு அடுத்து சருகு மூடாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இதில் நிறைய சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது, அதே மாதிரி மரத்தில் இருந்து நிறைய காஞ்ச இலைகள், குப்பைகள், மட்டைகள் அதெல்லாம் வருது இல்லையா. அப்படிப்பட்ட சருகுகள், அந்த தேவையில்லாத இலைகளை அப்படியே மண்ணு கீழே, அந்த மரத்துக்கீழே, அந்த பயிரு கீழே போட்டுறது தாங்க சருகு மூடாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மூடாக்கு. இப்போ அதுக்கு அடுத்து உயிர் மூடாக்கு. என்னடா அது உயிர் மூடாக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பயிர்களுக்கு கீழே தட்டைப்பயிறு, கொள்ளு, சனப்பை, இந்த மாதிரி செடிகளோட விதைகளை முக்கியமான பயிர் கீழே போடுவாங்க. அப்போ அது என்ன ஆகும், களைகளை கட்டுப்படுத்துது. அதே மாதிரி சூரியன் வெளிச்சம் மண்ணில் பட்டு நீர் ஆவியாகாமல் தடுக்குது. இது உயிர் மூடாக்கு. இதே ஒரு சில இடத்துல ஃபுல்லாக பயிரும் வராது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா கல் மூடாக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு செடி, ஒரு மரத்து கீழே அங்கங்கே பண்ணையிலையோ இல்லை எங்கெங்கெல்லாம் கல் இருக்கோ அதை பொறுக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த மரத்தை சுற்றி போட்டுருவாங்க. இது பார்த்திங்கன்னா கல் மூடாக்கு. இப்போ நம்ம மூடாக்கில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த மூடாக்குனால முதல்ல என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சூரியனோட வெப்பம் மண்ணில் பட்டு, சூரியனோட வெளிச்சம் மண்ணில் பட்டு மண்ணில் இருக்க நீர் ஆவியாகாமல் தடுக்குது. அப்போ நீர் சேமிப்பாகுது. ஃபஸ்ட்டு விஷயம் இது ஒன்று. இப்போ அதுக்கு அடுத்து மண்ணுக்கு உரமாகுது. மூடாக்கா போடுற இலதலைகள் எல்லாமே காலப்போக்கில் மக்கி, அதாவது மண்ணிலேருந்து எடுத்த சத்துக்கள் திரும்ப மண்ணுக்கே போயிடுது. அப்போ மண் இன்னும் நல்லா வளமாகுது, மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது, செடிகளுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்குது. இது ரெண்டாவது விஷயம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போ குப்பை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மூடாக்குன்ற பேரில் போட்டுட்ருக்கீங்க. அப்போ அதை சாப்பிட்றதுக்கு மண்புழு இருக்கீங்க இல்லையா, மண்புழுக்கு தேவையான உணவு கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்க நைட்ரஜனை மண்ணில் சேர்க்குது. அப்போ மண்புழுக்கும் உணவு கிடைச்சாச்சு, மண்புழோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மரத்தை சுற்றி நிறைய களைகள் வரும் இல்லையா. அப்போ களைகளுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காதப்ப அப்புறம் எப்படி களைகள் வளரும். அப்போ இந்த மூடாக்குனால களைகளும் வராது, அதே மாதிரி காலப்போக்கில் மக்கி மண்ணுக்கும் வர முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூடாக்கில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஆனால் இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இன்னமும் களையை எடுக்கிறதுக்கு மிஷினு இல்லை களை கொல்லி, அப்படி இல்லைன்னா சத்து குறைப்பான்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி கெமிக்கலு, அதுவும் இல்லாமல் நைட்ரோஜன் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு யூரியா இப்படின்னு போட்டு எல்லாமே கெமிக்கலாக மாறிடுறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் செலவும் பண்ண தேவையில்லைங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணாலே உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது. ஸோ இனிமேல் வச்சு கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி. அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.